எஸ்எம்சில எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் இந்த ப்ரோ ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் தான். நம்மளோட என்ட்ரி செட்டப்ஸ யூஸ் பண்ணி எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்ற கன்சர்ன்ஸ டிரைவ் பண்றதும் இந்த ப்ரோ ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் தான். இத மார்க்கெட்ல மார்க் பண்றதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்குன்னா, மார்க்கெட்ட இம்பல்சிவா அந்த பை மூவ்க்கு புஷ் பண்ற ட்ரெண்ட தான் நம்ம ப்ரோ ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு வரக்கூடிய ஒரு ரிவர்சல் மூவ நம்ம கவுண்டர் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இம்பல்சிவா செல்லுக்கு புஷ் பண்ற மூவ நம்ம ப்ரோ ட்ரெண்ட்னும், அண்ட் அதுக்கு வரக்கூடிய இந்த ரிவர்சல் மூவ்ஸ கவுண்டர் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய இன்டியூஸ்மென்ட்ஸ், பிஓஐஸ் அண்ட் லிக்விடிட்டீஸ் இது எல்லாமே இந்த ப்ரோ ட்ரெண்ட்ல தான் மார்க் பண்ணோம். ஒன்ஸ் மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் கவுண்டர் ட்ரெண்ட் கொடுத்து நம்மளோட பிஓஐஸ்க்கு வரணும். வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அகைன் ப்ரோ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல தான் நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ஸில லிக்விடிட்டியோ, பிஓஐஸோ, இன்டியூஸ்மெண்ட்ஸோ இந்த எந்த விஷயமுமே நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. இத பத்தின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். மறக்காம பாருங்க.